ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்குறதுக்காக சுதாகர் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாக்கியலட்சுமி வீட்டுக்கு வர, பாக்கியலட்சுமி கண்ணா பின்னான்னு திட்டி சுதாகரை வெளியில் அனுப்பிச்சிடுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சுதாகர் ஏற்கனவே ஐடி ஆஃபீஸர் மாதிரி அவனோட அடியாட்களை பாக்கியலட்சுமி ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு ஹோட்டலை உடச்சி தரமட்டமாக்குனது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமியோட ஹோட்டலை வாங்கியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் சுதாகர். ஏன்னா அவங்ககிட்ட அதிக பணம் இருக்குது, பணபலம், படைபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்கிறதுனால தான் நினச்சதை நடத்தியே தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் சுதாகர். தன்னோட மேனேஜர் வந்த உடனே, மேனேஜர் இன்றைக்கி பாக்கியலட்சுமிகிட்ட பேசினீங்களா? பேசுனேங்க, ஆனால் அவங்க பணிஞ்சு வர்ற மாதிரியே தெரியல, ரொம்ப அடமண்டாக இருக்கிறாங்க, ஹோட்டலை விற்கவே மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் பணத்தை பற்றி பேசினீங்களா? இல்லை சார், பணத்தை பற்றி பேச நான் மறந்துட்டேங்க. சரி, நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, நான் நேர்லேயே வரேன். அந்த 1 கோடி ரூபாயை காரில் எடுத்து வைங்க, 2 கிலோ நகை பீரோவில் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி வீட்டுக்கு நேர்லேயே போய் பேசிக்கலாம். வணக்கம் பாக்கியலட்சுமி அம்மா, வணக்கம். நான் தான் சுதாகர். எங்கள் ஆளுங்க வந்து கேட்டதுக்கு நீங்கள் ஹோட்டலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாம்மா? ஆமாங்க, என் ஹோட்டல் நான் எதுக்குங்க உங்களுக்கு கொடுக்கணும்? நல்ல லாபமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி 10 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தையெல்லாம் வாழ வைக்கணுமில்ல. நீங்கள் வாழ வைங்க, நான் வேண்டானா சொன்னேன். என்ன உங்கள் இடம் 1 கோடி ரூபாய்க்கு போகுமா? நான் 10 கோடி ரூபா தரேன், 10 பவுன் நகை தரேன், வாங்கிக்கோங்க. எனக்கு பணம் எதுக்குங்க வேணும்? டெய்லியும் வேலை செஞ்சு சம்பாரித்து உழைச்சாதான் அந்த காசு உடம்புல ஒட்டும். உங்களை மாதிரி கொள்ளை விலைக்கு விற்று நான் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கல. என்னை நம்பி இருக்கிறவங்க குடும்பத்துக்கு நான் உதவி பண்ணணும். நீங்கள் பண்ணுற உதவியில் என்னோட பங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, ஆனால் உங்கள் ஹோட்டலை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துருங்க. அது முடியாது. உங்களை மாதிரி மற்றவங்களை மிரட்டி சம்பாரித்த பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் நேர்மையாக உழைச்சே சம்பாரிச்சுக்கிறேன். பாக்கியலட்சுமி, இந்த காலத்தில் நேர்மையை பற்றி பேசுகிறீங்க? நேர்மை செத்து பல வருஷம் ஆகி போச்சு. குறுக்கு வழியில் போனால் தான் நிறையா சம்பாதிக்க முடியும். என்ன மாதிரி ஆட்கள் குறுக்கு வழியில் சம்பாரித்த பணத்தை அன்னதானம், கோயிலுக்கு, ஏழைகளுக்குன்னு உதவி செஞ்சு எங்கள் பாவத்தை கழிச்சுக்குவோம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவங்களை மிரட்டி சம்பாரித்த பணம், அந்த பணமே உங்களை ஒரு நாள் அழிச்சிடும் சார். என்னம்மா சாபம் விட்றியா? உன் சாபம் என்னை ஒன்றும் பண்ணாது. இந்த ஹோட்டலை எப்படி எழுதி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சால் அதை பண்ணுங்க. முதல்ல இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. அம்மா, உங்கள் சின்ன பொண்ணு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுதில்ல, அந்த டிவி சேனலே என்னது தான். நான் நினச்சேன்னா உங்கள் பொண்ணை இன்றைக்கே வேலையை விட்டு தூக்க முடியும். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். உங்கள் பொண்ணுக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்து ஒரு பையனையும் நான் கட்டி வைக்க போகிறேன். அதுதான் என்னோட பையன். எனக்கு வேணுங்கிறத நான் அடைஞ்சே தீருவேன். இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தமாக இருக்கணும், இல்லைன்னா என் பையனுக்கு சொந்தமாக இருக்கணும். இந்த ஊர்லேயே அதிக ஹோட்டல் வச்சுருக்கிற குடும்பம் எங்கள் குடும்பமாக தான் இருக்கணும். அதுதான் எனக்கு பெருமை. என்னோட சம்மந்தியாக நான் உங்களை ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா? என் பொண்ணு உங்ககிட்ட வேலை செய்யுதே தவிர உங்களுக்கு ஒன்றும் அடிமை கிடையாது. மேனேஜர், வாங்க போகலாம், நம்ம கோபிகிட்ட பேசிக்கலாம். வாங்க சார். கோபியாவது ஈஸ்வரியாவது யார் வந்தாலும் இந்த ஹோட்டல் தரமாட்டேன். இது என்னோட சொந்த உழைப்பில் உருவானது. சுதாகர் மேனேஜரு சுதாகர்கிட்ட, சார் கோபியோட ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அவன் சொன்னால் கோபி எதாக இருந்தாலும் கேட்பார். அவனை நான் கூட்டிகிட்டு வரேன். அவன்கிட்ட நீங்கள் பணம் பொருள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவான். வேலையை கச்சிதமாக முடிச்சிருவான். உங்களுக்கு ஹோட்டல் தானே வேணும், அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பேசிக்கிங்க சார். கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வா. அவனை வச்சு அந்த ஹோட்டலை எழுதி வாங்கியே தீரணும்.